1793 வில்லியம் கேரி என்ற ஒரு மிஷினரி இருந்தார். அவரு என்ன பண்ணாருன்னா, இந்தியாவுக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஊர்ல இருந்து கிளம்பி இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்சாரு. ஆனா அவர் உள்ளத்துல என்ன சொல்றது, ஒரு எக்ஸைட்மெண்ட். அப்பா நம்ம இந்தியாவுக்கு போறோம், அங்க சத்தியத்தை சொல்ல போறோம், ஒரு எக்ஸைட்மெண்டா என்ன செய்யறாரு, புறப்பட்டார். அந்த காலத்துல எல்லாம் உங்களுக்கு தெரியும், பிளைட் எல்லாம் கிடையாது. எங்கேயாவது டிராவல் தூரமான தேசத்துக்கு போனோம்னா கப்பல் தான் எடுக்கணும். சோ இவர் என்ன செய்யறாரு, கப்பல் பிடிச்சி கிளம்பி கப்பல்ல இருக்காரு. இப்ப மாதிரி இல்லைங்க அந்த காலத்துல. இப்ப சுமார் 28 to 30 days ஆகும் நம்ம அமெரிக்கா இல்லைன்னா யுனைடெட் கிங்டம்ல இருந்து இந்தியாவுக்கு வரணும்னா அது மாதிரி ஃபியூ டேஸ்ல வந்துடலாம். ஆனா அந்த காலத்துல மாத கணக்கு, அதாவது ஃபியூ மந்த்ஸ், 3-4 months என்ன செய்யுமா ஆகுமா. ஸோ இவர் என்ன செய்தார், கப்பலில் ஜாலியாக சரி நம்ம இந்தியாவுக்கு போகிறோம், எப்படியாவது கடவுளுடைய சத்தியத்தை நம்ம என்ன செய்யணும், அந்த ஊர் மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லி கப்பலில் ஏறி அவர் போகிற இடம் எங்கன்னா கால்கட்டா, இப்போ கொல்கத்தான்றாங்க, கால்கட்டாக்கு கிளம்பி கப்பலில் ஏறிட்டார். என்னதான் ஒரு சந்தோஷமாகவும் எக்ஸைட்மெண்ட்டாகவும் அவர் கப்பலில் ஏறினாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு, ஒரு திகில். ஐயோ புது நாடு, எப்படி மக்கள் நம்மளை வரவேற்பாங்களோ, எப்படி நம்மளை ஏற்றுப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு. ஒரு நைட்டு அவர் இது யோசிச்சுட்டே படுத்துட்டு இருக்கும் போது அவருக்கு தூக்கமே வரல. திரும்பி திரும்பி படுத்தாரு. அப்புறம் நினைச்சார், கடவுளே எனக்கு ஒரு மன நிம்மதி வேணும்னு சொல்லிட்டு பைபிளை திறந்து பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சாரு. அப்ப அவருக்கு கிடைச்ச வசனம் என்னன்னா, சங்கீதம் 3ஆம் அதிகாரம். அந்த 3ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா படிச்சு முடிச்சாரு. முடிச்சதுமே அவருக்கு ஒரு சமாதானம் கிடைச்சது, ஒரு ஆறுதல் கிடைச்சது. அது என்னன்னா, 3ஆம் சங்கீதத்துல தாவீது தன்னுடைய மகனாகிய அப்சலோமுக்கு என்ன செய்யறாரு, பயப்படுறாரு. பயந்து ஓடுகிற ஒரு சூழ்நிலையிலிருந்து ஒரு நம்பிக்கை என்ன செய்து அவருக்கு கிடைக்குது. அதுதான் சங்கீதம் 3. அப்ப யோசிக்கிறார் வில்லியம் கேரி, தாவீதுக்கு உதவிய தேவன் எனக்கும் உதவுவார் என்ற மகிழ்ச்சியோடு என்ன செய்தாரா, அப்போ தூங்க போயிட்டாரு. நல்லா நிம்மதியா என்ன செய்தாருங்களா, தூங்கினார் அந்த இரவுல. ஒருவேளை தாவீதை போல அல்லது வில்லியம் கேரிய போல ஏதோ ஒரு கலக்கத்துல நீங்க இருக்கீங்களா? தூக்கம் வராம திரும்பி படுக்கிற நிலைமை, இல்ல மனசுல ஒரு பயம், ஒரு திகில் இருக்குங்களா? கவலைப்படாதீங்க. 3ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற போது என்ன சொல்லுதுன்னா, நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இதே போல நாமும் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு தூங்க செல்வோம். நம்முடைய எல்லா கவலையும் எல்லா பயத்தையும் கர்த்தருடைய என்ன செய்வோம், பாதத்துல வச்சிடுவோம். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கட்டும். அந்த விசுவாசத்தோட உறங்க செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நமக்கு வரப்போகிற நாள் ஒரு இனிய நாளாக விடியட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.